இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற நிறுவனங்கள். இந்த நிறுவனத்தின் மூலமாக ஜப்பானுடைய பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவில் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய வளர்ச்சியின் அமெரிக்காவுடைய உதவியின் காரணமாகத்தான் ஜப்பான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து G8 பாருங்கள். G8 என்பது என்ன கேட்டிங்க சொன்னோம்னா வளர்ச்சி பெற்ற நாடுகளுடைய கூட்டமைப்பு. வளர்ச்சி பெற்ற நாடுகளுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஆசிய நாடு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜப்பான் தான். G8 இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசிய நாடு ஜப்பான். ஸோ ஜப்பான் பார்த்தீங்க சொன்னோம்னா இந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றக்கூடிய காரணமாகத்தான் G8 உறுப்பு நாடாக இருக்கிறது. ஸோ இவைகள் எல்லாம் நவீன உலகில் ஜப்பானினுடைய எழுச்சிக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மீண்டும் ஒரு முறை இதை பார்ப்போம். 1 மெய்ஜி முன்னிலை மீட்சி. 1 வலிமை வாய்ந்த நாடு. 2 மெய்ஜி முன்னிலை மீட்சி. 3 பேராதிக்க கொள்கை. 4 இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான். 5 ஜப்பான் சுதந்திரம் பெறல். அடுத்து சுதந்திரத்திற்கு பின் வளர்ச்சி. அடுத்து G8. ஸோ இவை அனைத்தும் நவீன உலகில் ஜப்பானின் எழுச்சி என்ற தலைப்பில் இடம்பெறக்கூடிய முக்கிய தலைப்புகள். அடுத்த பாடம் முக்கிய 6 மதிப்பு ஐநாவின் நோக்கங்கள். முக்கிய 10 மதிப்பெண் ஐநாவின் சாதனைகள். ஐநாவின் சாதனைகள் அல்லது உலக அமைதிக்கு ஐநாவின் பங்களிப்பு. உலக அமைதிக்கு ஐநாவின் பங்களிப்பு ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போது இதில் பாடத்தினுடைய முக்கியமான 1 மதிப்பெண்கள். ஐநாவின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் நியூயார்க். ஐநாவுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் நியூயார்க். அடிக்கடி 1 மதிப்பெண்களில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்தது ஒரு 3 மதிப்பெண்கள் பாதுகாப்பு சபை. 3 மதிப்பெண்களில் 1 முதல் கருத்து ஐநாவுடைய மிக முக்கிய நிர்வாக அமைப்பு. 2 15 உறுப்பினர்கள் இதிலே உள்ளனர். பாதுகாப்பு சபையிலே 15 உறுப்பினர்கள் உள்ளனர். 3 5 நிரந்தர உறுப்பினர்கள் 10 தற்காலிக உறுப்பினர்கள் உள்ளனர். 5 நிரந்தர உறுப்பினர் யார் அப்படின்னு சொன்னோம்னா ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, பிரான்ஸு மற்றும் பிரிட்டன். இவை 5 நிரந்தர உறுப்பு நாடுகள். இந்த நிரந்தர உறுப்பு நாடுகளுக்குரிய மிக சிறப்பான ஒரு அதிகாரம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சிறப்பு ரத்து அதிகாரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த சிறப்பு ரத்து அதிகாரம் யாரு கொடுத்துறாங்க கேட்டிங்க அப்படின்னா வெறும் நிரந்தர உறுப்பினர்களுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. தற்காலிக உறுப்பினர்களுக்கு இந்த சிறப்பு ரத்து செய்ய அதிகாரம் கிடையாது. இது அடிக்கடி 1 மதிப்பெண்களில் சரியா தவறால கேட்கக்கூடிய கேள்வி. நிரந்தர உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் சிறப்பு ரத்து செய்ய அதிகாரம் உண்டு, தற்காலிக உறுப்பினர்களுக்கு கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. அந்த வினா வந்தனா தவறு என்று சொல்லி விடை எழுத வேண்டும். அடுத்து ஐநா சபையுடைய நோக்கங்கள். 6 மதிப்பெண்களில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. 1
பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஏற்படுத்துதல். பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஏற்படுத்துதல் முதல் கருத்து. ரெண்டாவது, நாடுகளுக்கிடையே நட்புறவு, நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மற்றும் அமைதியை ஏற்படுத்துதல். அனைத்து நாடுகளுக்கும் சம உரிமைகளையும் சுய நிர்ணய உரிமைகளையும் வழங்குதல். அடுத்து, பொருளாதார சமூக மற்றும் பண்பாட்டு மனிதகுல பிரச்சனைகளை தீர்த்தல். அடுத்து, மனித உரிமை மற்றும் சுதந்திரத்தை போற்றி வளர்த்தல். அடுத்து, எந்த ஒரு நாட்டினுடைய உள் விவகாரங்களிலும் தலையீடு செய்யாமல் இருத்தல். 6 மதிப்பெண்களில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. வினாயன் 77ன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, கட்டாய வினா. அந்த 77ல் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஐநாவுடைய நோக்கங்கள். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஏற்படுத்துதல், நாடுகளுக்கிடையே நட்புறவு மற்றும் அமைதியை ஏற்படுத்துதல், சம உரிமை மற்றும் சுய நிர்ணய உரிமைகளை வழங்குதல். அடுத்து, பொருளாதார சமூக பண்பாட்டு மற்றும் மனிதகுல பிரச்சனைகளை தீர்த்தல். அடுத்து, மனித உரிமை மற்றும் சுதந்திரம் போற்றி வளர்த்தல். அடுத்து, எந்த ஒரு நாட்டுடைய உள் விவகாரங்களிலும் தலையீடு செய்யாமல் இருத்தல். இது 6 ஐநாவினுடைய நோக்கங்களில் முக்கியமான கருத்துக்கள். அடுத்தது, உலக அமைதிக்கு ஐநாவுடைய பங்களிப்பு சொல்லக்கூடிய 10 மதிப்பெண்கள் வினா. முதல் கருத்து, குடியேற்ற நாடுகள் விடுதலை. நம்ம ஏற்கனவே பார்த்த செய்தி தான். பன்னாட்டு கழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விளைவு அப்படின்னு சொன்னால், ஐநா சபையுடைய மிக முக்கியமான சாதனை அப்படின்னு சொன்னால் இந்த குடியேற்ற நாடு விடுதலை சொல்லலாம். இது 2ஆம் உலகப் போருடைய விளைவுகளில் கூட இதே நம்ம கருத்தை பார்த்துருப்போம். ஆசியாவிலே, ஆப்பிரிக்காவிலே, லத்தீன் அமெரிக்காவில் இருந்த பல நாடுகள் இந்த ஐநாவுடைய முயற்சியின் காரணமாகத்தான் விடுதலை அடைந்தன. அது மிக முக்கியமான ஒரு சாதனைகளில் வருது. 2வது, உலக அமைதியை நிலைநாட்டல். ஐநாவுடைய சாதனைகளில் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உலக அமைதியை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. அது 2வது கருத்து. 3ஆம் கருத்து, நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனை ஏற்படும் போது அதை தீர்ப்பதற்கு நிறைய முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. அப்படி தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் ஈரான் மற்றும் சிரியா லெபனான் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறது. அதாவது ஈரானிடமிருந்து ரஷ்ய படைகளை வெளியேற்றியது. ஞாபகம் வச்சுங்க, ஈரானில் உள்ள பார்த்திங்க அப்படின்னா ரஷ்ய படைகள் ஆதிக்கம் செலுத்தியது. அப்போது ரஷ்ய படைகளை வெளியேற்றியது. அதே சமயத்தில் பார்த்திங்க சொன்னோம்னா சிரியா லெபனானுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம்னா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் படைகளை வெளியேற்றியது. பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் படைகளை வெளியேற்றியது ஐநாவுடைய மிக முக்கியமான ஒரு சாதனையாக சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் சிரியாவையும் அதே மாதிரி ஈரானையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாடுகள்லாம் ஆக்கிரமிப்பு செய்ய நினைத்தன. அப்போ ஆக்கிரமிப்பு செய்ய நினைத்த போது இந்த நாடுடைய படைகளை வெளியேற்றியது ஐநாவுடைய மிக குறிப்பிடத்தக்க சாதனைகளை ஒன்றாக சொல்கிறாங்க. அடுத்து, பாலஸ்தீன சிக்கல். பாலஸ்தீனத்தை ஐநாவுடைய குழு பார்த்திங்க அப்படின்னா 3 பிரிவுகளாக பிரிக்கிறது. 1 அரபு நாடு, யூத நாடு, 3 ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய 3 பகுதிகளாக பாலஸ்தீனத்தை ஐநாவுடைய குழு பிரிக்கிறது. அதனுடைய விளைவாக உருவாக்கப்பட்டதான் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய தனி நாடு. இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய தனி நாடு இன்றைக்கு வரை பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து தீர்ப்பதற்காக பாடுபட்டு கொண்டு வருகிறது. அதில் பாலஸ்தீனத்திலும் இஸ்ரேல் ஏற்பட்டு கொண்டு உள்நாட்டு பிரச்சனையை தொடர்ந்து தன்னுடைய கண்காணிப்பில் வைத்து கொண்டிருக்கிற ஐநா சபை. ஸோ பாலஸ்தீன சிக்கலை தீர்ப்பதற்காக தொடர்ந்து இன்று வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய முயற்சியை அயராது செய்து வருவது ஐநா சபை. அடுத்து, காஷ்மீர் பிரச்சனை. இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனை. தொடர்ந்து பாகிஸ்தானிய ஊடுருவல்கள் காஷ்மீர் பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட போது அதை தொடர்ந்து ஐநா சபை கண்காணித்து வருகிறது. 1950ஆம் ஆண்டிலிருந்து நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த காஷ்மீர எல்லை பிரச்சனையை தொடர்ந்து தீர்ப்பதற்காக ஐநா சபை தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு வருகிறது. அடுத்து, கொரியா பிரச்சனை. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு கொரியா 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. ஒன்று வடகொரியா, இன்னொன்று தென்கொரியா. வடகொரியா, தென்கொரியா என்று சொல்லி 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் பார்த்திங்க அப்படின்னா 2ஆக பிரிப்பதற்கு காரணமாக விளங்கின. ஐநா சபை
வடகொரியா தென்கொரியா மீது போர் தொடுத்த போது ஐநா சபை தலையிட்டு சமாதான உடன்படிக்கையிலே வடகொரியாவை கையெழுத்திட வைத்தது. அது முக்கியமான செய்தி. வடகொரியா தென்கொரியா மீது போர் தொடுத்த போது வடகொரியாவை சமாதான உடன்படிக்கையிலே கையெழுத்திட செய்தது ஐநாவுடைய மிக முக்கியமான சாதனைகள் ஒன்றாக கூறப்படுகிறது. அடுத்தது பிற பிரச்சனைகள். 1956ஆம் ஆண்டு சூயஸ் கால்வாய் சூயஸ் கால்வாயை நாட்டுடைமையாக்கியது. 1960ஆம் ஆண்டு சைப்ரஸ் மற்றும் காங்கோ போர்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியது. அடுத்தது வளைகுடா போர்களில் ஐநா தலையிட்டு சமாதானம் செய்தது. வளைகுடா போர். இப்படி உலகத்தினுடைய பிற பிரச்சனைகளை ஐநா சபை தீர்த்து வைத்திருக்கிறது. அரசியல் சார்பற்ற நடவடிக்கை. அடுத்தது அரசியல் சார்பற்ற நடவடிக்கைகள். இதில் தென்னாப்பிரிக்கா நடைபெற்ற இன ஒதுக்கல் கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது ஐநா சபையுடைய மிக முக்கியமான சாதனையாகும். அடுத்து உலக வங்கி பன்னாட்டு நிதி நிறுவனம் தொடங்கி உலக நாடுகளுக்கு உதவி வருகிறது. உலக வங்கி பன்னாட்டு நிதி நிறுவனம் தொடங்கி உலக நாடுகளுக்கு உதவி வருகிறது. ஸோ இவைகளெல்லாம் ஐநா சபையினுடைய குறிப்பிடத்தக்க சாதனைகள். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ஒன்று, குடியேற்ற நாடுகள் விடுதலை அடைந்தது. ஆசியாவிலே, ஆப்பிரிக்காவிலே, லத்தீன் அமெரிக்காவில் இருந்த பல குடியேற்ற நாடுகள் விடுதலை அடைவது ஐநாவுடைய மிக முக்கியமான சாதனையாக சொல்லப்படுகிறது. 2, உலக அமைதியை காக்க இன்று வரைக்கும் தீவிரமான முயற்சிகள் எடுத்து வருகிறது. 3, ஈரான் மற்றும் சிரியா லெபனான் மீது பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்ய படைகள் ஆதிக்கம் செலுத்திய போது அவைகளை வெளியேறுவதற்கு ஐநா சபை மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டது. பாலஸ்தீன உள்நாட்டு பிரச்சனையை தீர்ப்பது ஐநாவுடைய மிக முக்கியமான சாதனையாக சொல்லப்படுகிறது. அடுத்து காஷ்மீர் பிரச்சனை. இந்தியாவிற்கு பாகிஸ்தானுக்கு இடையே காஷ்மீர் பிரச்சனையை தீர்ப்பது ஐநாவுடைய மிக முக்கியமான சாதனையாக சொல்லப்படுகிறது. அடுத்து கொரியா பிரச்சனை. வடகொரியா தென்கொரியா இரண்டும் பிரிக்கப்பட்ட போது வடகொரியா தென்கொரியா மீது தாக்குதல் நடத்தியதை தடுத்து சமாதான உடன்படிக்கையிலே வடகொரியாவை கையெழுத்திட செய்தது ஐநாவுடைய மிக முக்கியமான சாதனையாக சொல்லப்படுகிறது. பிற சாதனைகள். 1956ஆம் ஆண்டு சூயஸ் கால்வாய் பிரச்சனை, 1960ஆம் ஆண்டு சைப்ரஸ் மற்றும் காங்கோ போர்களை தடுத்து நிறுத்தியது, வளைகுடா போர்களை தடுத்து நிறுத்தியது போன்றவை ஐநா சபையுடைய குறிப்பிடத்தக்க சாதனைகளாகும். அரசியல் சார்பற்ற நடவடிக்கைகள். தென்னாப்பிரிக்கா நடைபெற்ற இன ஒதுக்கல் கொள்கை, உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிறுவனம் போன்றவற்றை தொடங்கி உலக நாடுகளுக்கு நிதி உதவி செய்து வருவது ஐநாவுடைய மகத்தான சாதனையாகும். இப்படி பல்வேறு சாதனைகளை ஐநா சபை செய்துள்ளது. இவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக எழுதினீர்கள் சொன்னால் 10 மதிப்பெண்கள் முழுமையாக கிடைக்கும். அடுத்த பாடம். அடுத்த பாடம் கெடுபிடி போர். கெடுபிடி போரில் மிக முக்கியமான 3 மதிப்பெண்கள். கெடுபிடி போர். அடுத்து நேட்டோ 2 மிக முக்கியமான 3 மதிப்பெண்கள். முதலாவதாக கெடுபிடி போர். இந்த கெடுபிடி போர் என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் பெர்னார்ட் புரோச். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண்கள் கேள்வி. கெடுபிடி போர் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் பெர்னார்ட் புரோச். அடிக்கடி கேட்கக்கூடிய 1 மதிப்பெண்கள் கேள்வி. இது கெடுபிடி போரில் முதல் கருத்தாக நீங்கள் எழுதிக்கலாம். 2வது, கெடுபிடி போர் என்பது மேற்கத்திய நாடுகள் மற்றும் கம்யூனிச நாடுகளுக்கு இடையேயான பதற்றம் மற்றும் பூசல். கெடுபிடி போர் என்பது மேற்கத்திய நாடுகளுக்கு இடையேயான
மேற்கத்திய மற்றும் கம்யூனிச நாடுகளுக்கு இடையான பதற்றம் மற்றும் பூசல், இதுதான் கெடுபிடி போர். மூணாவது, கெடுபிடி போருக்கு பேர் சொல்கிறாங்க கருத்தியலான அல்லது வெல்திறனுக்கான போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 கருத்துக்களையும் நீங்கள் கெடுபிடி போரில் எழுதலாம். 3 மதிப்பு முழுமையாக கிடைக்கும். மீண்டும் ஒரு பார்ப்போம். கெடுபிடி போர் என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் பெர்னார்டு புரோச். கெடுபிடி போர் மேற்கத்திய மற்றும் கம்யூனிச நாடுகளுக்கு இடையான பதற்றம் மற்றும் பூசல், இதுதான் கெடுபிடி போர். 3, கருத்தியலான அல்லது வெல்திறனுக்கான போர் என கெடுபிடி போர் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 3 கருத்துக்கள் என்ன கெடுபிடி போர் என்று சொல்லக்கூடிய 3 மதிப்பெண்கள் முழுமையாக கிடைக்கும். அடுத்தது நேட்டோ. நேட்டோ 1 ஏப்ரல் 1949 வட அட்லாண்டிக் ஒப்பந்தம் சோவியத் யூனியன் எதிராக கையெழுத்திடப்பட்டது. ஏப்ரல் 1 1949 வட அட்லாண்டிக் ஒப்பந்தம். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண்கள் கேள்வி. ஏப்ரல் 1 1949 வட அட்லாண்டிக் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இது சரியான சொற்சொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக என்று சொல்லக்கூடியதில் இந்த வினா வரும். ஒரு மதிப்பெண் வினா. சோவியத் யூனியனுக்கு எதிராக இது மேற்கொள்ளப்பட்டது. ரெண்டாவது, இந்த நேட்டோ ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், பிரான்ஸ், ஆலந்து, பெல்ஜியம் மற்றும் போர்ச்சுகல் போன்ற நாடுகள் இணைந்து செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம். ஒரு 4 பேர் எதுனா கூட போதும். அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இராணுவ உதவி அளித்தல். இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒவ்வொரு நாட்டுக்கிடையும் இராணுவ உதவி அளிப்பது தான் இதனுடைய மிக முக்கியமான ஒப்பந்தமாகும். இந்த இராணுவ உதவி வேறு எந்த நாடாவது தாக்கு நடத்திய போது இந்த நாட்டுக்கு ஆதரவாக பார்த்திங்க அப்படின்னா இராணுவ படை அனுப்பணும், இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து. ஸோ மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ஏப்ரல் 1 1949 வட அட்லாண்டிக் ஒப்பந்தம் சோவியத் யூனியனுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டது. 2, அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் இந்த நேட்டோ ஒப்பந்தத்திலே உள்ளன. ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு இடையே இராணுவ உதவி அளித்தல், அதாவது நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களுக்கிடையே இராணுவ உதவி அளித்தல் என்பது நேட்டோனுடைய உடன்படிக்கை மிக முக்கியமான சரத்தாகும். ஸோ இது மிக முக்கியமான 3 மதிப்பு, கெடுபிடி போர் பாடத்தில் வரக்கூடிய முக்கியமான 3 மதிப்பெண்கள். அடுத்து நாம் பார்ப்பது கடைசி பாடம் இன்றைய உலகம். இந்த பாடத்தினுடைய முக்கிய 3 மதிப்பெண்கள் வினாக்கள். உலக வர்த்தக மையம் WTO, உலக வர்த்தக மையம். முக்கிய 6 மதிப்பெண் வினா. அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தின் முக்கிய கூறுகள்.